அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து சட்டத்தமிழ் சிலபஸோட கண்டினியூவேஷன் தான். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் யூனிட்டில் 5th டாப்பிக்கில் இருக்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு புக்கான தொல்காப்பியத்தை பார்த்துட்டோம். ஸோ நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்துக்கு அப்புறம் இருக்கிற கண்டினியூவேஷன் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், திருக்குறள் தென் ஐம்பெருங்காப்பியங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஆக்சுவலி ப்ரீவியஸ் வீடியோவிலே லைட்டாக வந்து கோல்டு இருந்தது, அது ஒரு மாதிரி காஃப் மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக இரும்பிக்கிட்டு தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயும் லைட்டாக இருக்கலாம். ஸோ முடிஞ்ச வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் டாபிக்ஸை கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, முன்னாடியே சொன்ன மாதிரி ஐம்பெருங்காப்பியங்களுக்கான டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். ஐம்பெருங்காப்பியங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 5 காப்பியங்கள் இருக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். பட் இதில் வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த டேபிளர் காலம் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டேபிளர் காலம். இது ஆக்சுவலி நான் வேறு ஒரு விஷயத்துக்காக PDF எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையே வந்து நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். பட் இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு 5 டாப்பிக்கில் கீழே கொடுத்துருக்காங்க. நூல் எந்த சமயத்தை சார்ந்தது, எந்த பாவகையை சார்ந்தது, எந்த ஆசிரியர் எழுதியிருக்காங்க, நூலோட அமைப்பு. ஸோ இந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம். ஸோ இது பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ இந்த காப்பியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 இருங்காப்பியங்கள் இருக்குது, அது வேறு. பட் நமக்கு சிலபஸில் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் தான் கவர் ஆகுது. முக்கியமாக இதில் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் சிலப்பதிகாரத்தில் இருக்கிற எண்டிங்லேருந்து மணிமேகலை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ நம்ம டேபிளர் காலமை பார்த்துலாம். சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையிலும் என்ன சமயம் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமண சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமண சமயம்ன்றது அது ஒரு விதமான மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ அதை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பா வகையை வந்து பார்த்திங்கன்னா நிலைமண்டில ஆசிய பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து இந்த பா வகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பா வகைகள் இருக்குது. ஸோ அதில் ஒரு வகையான பா தான் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொச்சக கலிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறவங்க, BA தமிழ் படித்தவங்க அவங்களாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பா வகைன்றது அந்த பாடல் அமைஞ்சிருக்க விதத்தோட ஒரு நிலையை சொல்கிறது தான் இந்த பா வகை. ஸோ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் தான் எழுதியிருக்காரு. ஸோ நூலோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 காண்டங்களில் இருக்குது. ஸோ 30 காதைகள் இருக்குது. 30 காதைகள் மீன்ஸ் என்ன அப்படின்னா 30 பாடல்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 30 காதைகளில் இருக்குது. ஸோ காண்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் புகார், மதுரை, வஞ்சி. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து 30 காதை இருக்குது, அதாவது 30 பாடல்கள் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5001 அடி, அதாவது ஒரு லைன். திருக்குறள் வந்து 2 அடி இருக்குல்ல, அதேமாரி மொத்தம் வந்து 5001 லைன் இருக்குது, அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5001 அடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையும் 3 விஷயத்தை வந்து பயங்கரமாக உணர்த்தும். அதோட மெயின் தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 3 விஷயம். 1 அரசியல் பிழைத்தோர் அறம்பெரும் கூற்றாகும். 2 ஒரேசால் பத்தினியை உயர்ந்தோர் எண்ணுவர். 3rd ஒன் வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்ற இது 3 தான் வந்து சிலப்பதிகாரத்தோட முக்கியமான மெயின். ஓவரால் கதை வந்து இது 3ஐயும் சுற்றி தான் வந்து இயங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் எழுதும்போது சிலப்பதிகாரம்ன்ற டாப்பிக்கில் இவ்வளோ தரத்தை எழுதலாம். ஸோ இது பயங்கரமாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மணிமேகலை. சிலப்பதிகார ஸ்டோரி லைன் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். கோவலன் கண்ணகி அந்த ஸ்டோரி லைனில் போகும். ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு மணிமேகலையை பொறுத்தவரையும் அதோட கண்டினியூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பௌத்த மதத்தை வந்து சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஆசிரியப்பாவும் வந்து பார்த்தோன்னா நிலைமண்டில ஆசிரியப்பா பாடலோட வகைகளில் அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் வந்து இதை வந்து எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவும் வந்து 30 காதைகள் கொண்டு இருக்குது. ஆனால் காண்டம் இதில் கிடையாது. சரிங்களா, இதில் வந்து காதைகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ 4755 பாடல் வரிகளை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடிகள் பாடல் வரிகள். ஸோ இவ்வளோ தட்டு இதில் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு சிலப்பதிகாரத்தோட கண்டினியூவேஷனாக இருந்தாலுமே இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு வாழ்க்கையே வேணான்ற துறவி வந்து எப்படி போயிருப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம்.
அவங்க வந்து பிச்சை பாத்திரத்தில் வந்து பிச்சை கேட்பாங்க. யார் அதில் ஃபஸ்ட்டு பிச்சை போட்டது, அந்த பிச்சையிலேருந்து வந்து அது எப்படி கண்டினியூ ஆச்சு, அந்த அன்னபாத்திரம் வந்து ஒரு வாட்டி பிச்சை போட்டுட்டாங்கன்னா அது வந்து அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியும் சமண மதத்தை சார்ந்தது. இது வந்து விருத்தம் பாவில் அமைஞ்சிருக்கு. இது எழுதினர் திருத்தக்க தேவர் வந்து இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 13 லம்பகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லம்பகம்னா ஒன்றும் கிடையாது, அதேமாரி பாடல் வரிகள் தான். சில விஷயங்களை வந்து சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மொத்தம் 3145 பாடல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வளையாபதி. வளையாபதி சமண மதத்தை சார்ந்தது, விருத்தம் பா. பட் யார் எழுதுனாங்க அப்படின்றது தெரியலை. இதுவரையும் நமக்கு கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 72 பாக்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இதுவரையும் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்கல, இதுக்கு மேலே கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குண்டலகேசி. குண்டலகேசி வந்து பௌத்த மதத்தை சார்ந்தது, விருத்தம் பா. நாதக்கூத்தனார் அப்படின்றவர் வந்து இந்த பாடலை எழுதியிருக்காரு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 224 பாடல்கள் இதுவரையும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டேபிளர் காலமை வந்து ஓரளவுக்கு பார்த்து அப்சர்வ் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஐம்பெருங்காப்பியில் வந்து பயங்கரமாக ஆன்சர் எழுதலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பெருசாக ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஐம்பெருங்காப்பியங்கள்ன்ற கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் எழுதினீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 2 பேஜ் கதை எழுதலாம். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். கதை மீன்ஸ் நான் சொன்னதை வச்சு நீங்கள் 2 பேஜ் எழுதலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி எழுதும்போது ஒரு 12 மார்க்கில் ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 5 பேஜ்லேருந்து மேக்ஸிமம் 7 பேஜ் 8 பேஜ் வரையுமே வந்து நீங்கள் பயங்கரமாக எழுதலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் இது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் திருக்குறள். திருக்குறளை பற்றி பெருசாக உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருக்குறள் வந்து பெரிய சப்ஜெக்ட், பயங்கரமாக நிறைய பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்கு வந்து ரியல் நேம் வந்து கிடைக்கல. ஸோ அவருக்கு நிறைய புனைப்பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3330 குறள்களும் 133 அதிகாரமும் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து அறம், பொருள், இன்பம் இந்த 3 ரிலேட்டடான வந்து எல்லா வகையான விஷயங்களும் வந்து இப்போ சொல்லியிருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆசிரியர் குறிப்பை பொறுத்தவரையிலையும் அவரோட மனைவி பேர் வாசுகி, அவங்க வந்து சென்னையில் இருக்க மயிலாப்பூரில் தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இந்த மதத்தை சார்ந்தவரா அந்த மதத்தை சார்ந்தவரான்னு சொல்லிட்டு 1008 இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது நமக்கு தேவையில்லை. பட் திருக்குறளை பொறுத்தவரையிலையும் ஓவரால் வியூவில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எத்தனை குறள் இருக்குது, ஸோ இதை எப்படி என்ன நேமில் சொல்லுவாங்க. திருக்குறளை வந்து திருக்குறளை பற்றி புகழ்ந்து எழுதின வந்து திருவள்ளுவ மாலை அப்படின்ற ஒரு புக்கு இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து திருக்குறளை வந்து பெஸ்ட்டாக வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் திருக்குறள் பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். ஸோ நேம் வந்து திருக்குறள். திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 133 அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 1330 குறள்கள் இதுவரையும் கிடச்சிருக்கு. தென் இதில் வந்து மொத்தம் வந்து 3 காண்டங்கள் இருக்குது. அறம், பொருள், இன்பம். ஸோ இந்த 3 பார்ட்டாக தான் பிரிச்சிருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு வந்து திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவருக்கு வாசுகின்ற ஒரு மனைவி இருக்காங்க. தென் அவங்க வந்து சென்னையில் வாழ்ந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் போதும். அதுக்கு மேலே வந்து அதுக்குள்ளே நீங்கள் டெப்த்தாக பார்க்கணுன்னா ஒரு பாடலில் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி வெண்பா கீழே வந்து ஆகிருக்கும். 2 அடி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து 4 வேர்ட்ஸும் கீழே வந்து 3 வேர்ட்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தால் போதும். நான் இதை இன்னும் டெப்த்தாக சொல்லாததுக்கான மெயின் ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு திருக்குறள்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் ஃபுல்லாகவே இருக்குது. 4th யூனிட் வந்து திருக்குறளை பற்றி தான் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம அந்த 4th யூனிட்டில் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.